விட்டு சாம்பார் வைக்கலாம். நான் வந்து பாத்திரத்தில் வந்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே லைட்டாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழம்புக்கு தேவையான அளவு வந்து நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து 2 பச்சை மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து குக்கர் வந்து மூடி வந்து வச்சுட்டேன். ஒரு 3 விசில் வச்சு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான வாழைப்பூ சாம்பார் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சூப்பராக வாழைப்பூ சாம்பார் நல்லா கம கமன்னு ரெடி ஆயிருக்கு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் கொத்தமல்லி விட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மணி செல்வி விலாக் சேனலுக்கு சப்போர்ட்